சீரியஸா? படமே ஆரம்பிச்சாச்சுன்னா கிழக்கு படையிலிருந்து வந்த பயங்கரமான கொடூரமான ஒரு ராட்சசன் மைனஸ் பாஞ்சி. அவன்தான் ஹீரோ. நாள் முழுக்க கிழக்கு நாட்டு கைதிகளை அவன் கொடுமைப்படுத்துறான். ஏன் தெரியுமா? என்றும் உயிர் வாழ வைக்கிற அற்புத மருந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதை தேடி ஒரு நாள் அவனோட உண்மையான வேலைக்காரன் வோங் ஃபு ஒரு செய்தி சொல்றான். அந்த மருந்தை பாதுகாக்கிற சூ குடும்பம் இருக்குன்னு. பாஞ்சிக்கு அப்போவே கொதிப்பு. உடனே சூ குடும்பத்தை கண்டுபிடிக்க ஒரு வல்லமையான போர்வீரனை கண்டுபிடிக்க சொல்றான் வோங் ஃபுக்கு. வெற்றி நிச்சயம்னு பாஞ்சி சாம்ராஜ்யத்தின் ஆணையையே போலியா உருவாக்குறான். அவன் ஆசை மன்னரோட ஆணையா மாறிடுச்சு. அதே சமயம் கிழக்கே சூப்பரான குங்ஃபு வீரன் ஒருத்தன் இருக்கான், சுய். ஒரு பிரபல ஜெனரலோட மகன். கொள்ளைக்காரங்களை பிடிச்சு அடிக்கிறதுல அவன் நம்பர் 1. இப்ப அவன் டார்கெட் யாருன்னா சிப்பே, ஒரு அரண்மனை போர்வீரன். அரசாங்கத்துல இருக்கிற லஞ்சம் கொடுமையெல்லாம் பார்த்துட்டு கொள்ளைக்காரனா மாறிட்டான். சரிங்களா? சின்ன சின்ன கிச்சன் கதையா இருக்கு. அந்த சிப்பிங்கிறவனுக்கு சுலின்னா ஒரு பொம்மைதான்னு கொள்ளை தன்னம்பிக்கை. ஆனா டக்குன்னு சுலி சிப்பியையும் அவன் டீமையும் அடிச்சு புட்டு போட்டான். அப்புறம் அரண்மனை சேவகர்கள் புது ஆர்டர் கொண்டு வந்தாங்க. கிழக்கு கடல்ல ஒளிஞ்சிருக்கிற சூ குடும்பத்தை உறுப்பினரை காப்பாத்தணும்னு. சும்மா ஒரு நொடி நேரம் கூட நினைச்சு பார்க்காம சுலி புறப்பட்டுட்டான். போனா பாருங்க, மேற்கு படையினர் சூ குடும்பத்தையே வெட்டி தள்ளிட்டாங்க. ஒரு சின்ன பெண் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கா. டேய், சுலி அந்த படையினரை ஒரே ஓடாக்கோட அழிச்சிட்டு அந்த பெண்ணை காப்பாத்திட்டான். அவளை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணி சாம்ராஜ்ய கட்டளைப்படி தூரத்துல கொள்ளை கொடும் புயல் வீசற டிராகன் கேட்லேந்துக்கு அழிச்சிட்டு போறான். சீக்கிரமே லிங் லிங்னு பெயர் இருக்கிற அந்த பெண்ணை டிராகன் கேட் இன்னுக்கு சுலி கொண்டு வந்தான். 3 நாள் கழிச்சு ஃபங்கி வந்து அவளை வாங்கிக்கணும். அந்த பயணத்துல சுலி டிராகன் கேட் தீவு ஏன் இவ்வளவு மோசமான புகழை பெற்றிருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுல கொஞ்சம் ஆபத்து, கொஞ்சம் மர்மம்னு இருக்கு. எப்பவும் புயல், தனிமையான இடம். அந்த இன்னை நடத்துறது அழகு பொம்மை மாதிரி இருக்கிற ஜின்யூ. அவங்க அழகுல மயங்கி போறவங்க எல்லாம் சின்ன சின்ன கொள்ளைக்காரங்க. ஆனா அவங்க அழகுக்குள்ளேயே அருமையான குங்ஃபு கலைஞர். அந்த ஆபத்தான இடத்துல உயிர் பிழைக்கணும்னா வேற வழி இல்லை. ஜூலி டிராகன் கேட் இன்னுக்கு வர்றான். ஜின்யூவை பார்க்கிறான். கவனமா இருந்து லிங்லிங்கை மறைச்சு வச்சிருந்தாலும் ஜின்யூவுக்கு ஜூலியோட மர்மம் புரியல. அவன் சுமந்துட்டு வந்த பெரிய கூடையை பார்த்ததும் சந்தேகம் வந்துடுச்சு. அறை எடுத்து உட்கார்ந்த ஜூலி லிங்லிங்கை காப்பாத்திட்டு வந்த காயத்தை பராமரிக்கிறான். அப்ப லிங்லிங் அவனுக்கு உதவி பண்றா. ஜூலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரம்ல அவனை எப்படியும் காப்பாத்தணும்னு சத்தியம் பண்றான். இன்னொரு இடத்துல சீரியஸா மோயான்னு ஒரு பயங்கர வீரமங்கை ஃபன்சாவையும் அவன் கூட்டத்தையும் எதிர்க்கிறாங்க பாருங்க. அவங்க குடும்பத்தையெல்லாம் 36 பேரையும் அரண்மனை அமைச்சர்கள் கொன்னு புட்டாங்கன்னு கடுப்பா இருக்கு. அதற்கு பழிவாங்கணும்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த ஃபன்சா சாதாரணமா இல்ல. நல்லா பயிற்சி எடுத்த போர் வீரர்கள் கூட்டம் அவன்கிட்ட இருக்கு. சண்டை கட்டாயம். சண்டையில ஒரு பழைய சேவகர் காயம்பட்டுட்டாரு. மோ யான் குற்ற உணர்ச்சியோட அவரை காப்பாத்துறாங்க. காயத்தை சிகிச்சை பண்ணின பிறகு அந்த சேவகர் ஃபன்சா நாளை டிராகன் கேட் இன்னுக்கு வருவான்னு சொல்றாரு. சரி, அங்கே போய் பதுங்கி இருக்கலாம்னு மோயான் முடிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் லிங்லிங், அவருக்கு கொடுமையான கனவு. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தாரை பத்தி கனவு காணுறாங்க. ஓடி போக சொல்றாங்க. சரி, சூலி அவங்க பக்கத்துல இருக்காரு. ஒருத்தனும் இல்லாம அவங்க உணர விட மாட்டாங்க. ஆனா யாரோ சூலியை கண்காணிக்கிறாங்கன்னு சூலிக்கு தோணுது. அது யாருன்னா ஜின்யூ. ஜின்யூ சூலியை பத்தி ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு சந்தேகம். அவனுக்கு ரொம்ப ரகசியங்கள் இருக்குன்னு தெரியுது. ஜுல்லி அவளை கண்காணிக்கிறத பிடிச்சிட்டாங்க. ஜின்யூ உடனே தந்திரமா மாத்தி அவங்க அழகால அவன்கிட்ட காதல் பேசி சமாளிச்சாங்க. அவங்க சாமர்த்தியத்துக்கு வெகுமதி கிடைச்சிச்சு. சீக்கிரமே ஜுல்லி ஒரு சிறுமியை மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. முதல்ல ஜீனு ஜுல்லி கடத்தல்காரன்னு நினைச்சு அவனை தாக்க போறாங்க. ஆனா லிங் பேசி ஜுல்லி உண்மையிலேயே அவளை ஆபத்திலிருந்து காப்பாத்தினான்னு சொன்னதும் ஜின்யூ அவங்க கருத்தை மாத்திக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜின்யூவுக்கு அவங்க நிரந்தர வாடிக்கையாளர் பாக்குவோ கூட்டத்தினரை அழைச்சு வந்தாங்க. எதிர்பாராத விதமா பாக்குவோ அரசாங்க அதிகாரிகள் குழுவோட வந்தாங்க. முதல்ல ஜின்யூ அவங்கள ஏத்துக்க மனசில்லாம இருந்தாங்க. ஆனா பியோ அவங்க முக்கியமான நபர்கள்னு வற்புறுத்தினதால அவங்க சர்வன்ஸ் கிட்ட சிறப்பு அறை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. அந்த நேரத்துல ஜின்யூ மட்டும் இல்ல, ஜுல்லிக்கும் அந்த அதிகாரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாங்க. இதற்கிடையில் பாக்குவோ கடத்தப்பட்ட ஒரு சிறுமியை பத்தி ஜின்யூ கிட்ட சொன்னாங்க. ஜின்யூ உடனே அவங்க லிங்லிங்க பத்தி தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் ஜுல்லி தயாரா இருக்கிறாங்க. சண்டை. ஜின்யூ அவனை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயந்துட்டான். ஆனா அவள் லிங்லிங்கை மறைக்க உதவி பண்றாளேனா ஆச்சரியமா இருக்கு.
ஜீனு சுயிக்கு உதவி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ முதல் பார்வையிலேயே அவனை காதலிச்சிட்டா. அவள் எப்பவும் அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ரொம்ப ரகசியமான நேரத்துல கூட. அவ கொள்ளைக்காரங்க ரொம்ப கெட்டவங்களையெல்லாம் சந்திச்சிட்டு வந்தவ. ஆனா சுய் அவ சந்திச்சவங்களுக்குள்ளேயே ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு அழகான ஆளு. ஜீனு அவனை பத்தி கனவு காணும்போது சுய் எதிர்பாராம அவளை பார்க்க வர்றான். லிங்லிங்கை ரகசியமா வச்சதுக்கு நன்றி சொல்றான். அவன் உண்மையான நன்றி சொல்றது ஜின்யூவை கொஞ்சம் ஏமாற்றமா அடிச்சுது. அவன் காதல் உணர்வு காமிப்பான்னு அவள் நம்பியிருந்தா. அவள் ஏமாற்றத்தை மறைக்க சுயியோட வாளை விளையாட்டா எடுக்க போறா. அவன் அந்த வாளை எவ்வளவு அருமையா பாத்துக்கிறான்னு அவளுக்கு தெரியல. அவளோட செயல் அவனை கோபப்படுத்திருது. அந்த வாள் அவன் ஆத்மா மாதிரி. அடுத்த நாள் ஜின்யூ முந்தின நாள் வந்த சிறப்பு விருந்தினரை ரகசியமா கண்காணிக்கிறா. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு அவ தீர்மானிச்சிருக்கா. ஆனா அவ மட்டும் இல்ல, சுயும் ரகசியமா அவனை பார்க்கிறான். அந்த அறையில அரச அதிகாரிகள் பத்தி குறிப்புகள் தேடி அவங்க 2 பேரும் போனாங்க. அப்பதான் தெரியுது சுலேன்னு ஒருத்தன் மேற்கு இராணுவத்திலிருந்து வந்த யூனிகோர்னு, கிழக்கு படைகளுக்கு எதிரி. சரியா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சுலேன் கூட அவன் கூட்டாளிங்க அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. ஜூலி ஜின்யூ 2 பேரும் மறைஞ்சிக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் என்னன்னா, ஜூலிக்கு ஜின்யூ அருகிலேயே இருக்க வேண்டியதா வந்துடுச்சு. அவ உடனே பேச்சில பிடிச்சு போட்டுட்டா. ஆனா சுலேன் எத்தனை குடும்பங்களை அழிச்சிருக்கான்னு சொல்றதை கேட்டு அவங்க 2 பேருக்கும் அதிர்ச்சி. அவன் இப்ப ஒரு குடும்பத்துல காணாம போன குழந்தையை தேடுறானாம். அது யாருன்னா லிங்லிங். இந்த சொல்றது ஜூலிக்கும் ஜின்யூவுக்கும் ஷாக். அவங்க 2 பேரும் லிங்லிங்கை பாதுகாக்க சத்தியம் பண்ணிருக்காங்க. அதே சமயம் சுலேன் அவன் கீழே இருக்கிற முயின்னு ஒருத்தனை பாத்தி சீக்கிரம் லிங்லிங்கை கண்டுபிடிக்க சொல்றான். இந்த காரியத்தை மறைக்க முயி எல்லாருக்கும் பொய் சொல்றான். சுலேன் ஒரு அருமையான பொருளை தொலைச்சிட்டானாம். அதுக்காகத்தான் இந்த இடத்தை சோதனை பண்ணணும்னும். அந்த அறிவிப்பை கேட்ட உடனே ஜூலி தாவி போனான். சரி, லிங்விங்கை மறைக்க அசுர வேகமா ஆக்ஷன். ஆனா ஜின்யூ உடனே உதவிக்கு வந்தாங்க. அவங்க ரூம்ல மறைஞ்சிக்க சொன்னாங்க. அடேங்கப்பா, சர்ச் பண்ண வந்த பாக்குவோ ஜின்யூ ரூம்லையும் சோதனை பண்ணணும்னு வந்துட்டாரு. அப்ப ஜின்யூ அவங்க அழகுலையும் சாமர்த்தியத்தாலையும் பாக்குவோ திசை திருப்பிட்டாங்க. அந்த ரூம்ல லிங்லிங் மட்டும் இல்ல, சுய் கூட மறைஞ்சிருந்தாங்க. சரியான நேரத்துல லிங்லிங் புறப்பட்டுட்டாங்க. சுய் வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனா அடடா, லிங்லிங்கோட பிரியமான போன் ஃப்ளூட் அங்கேயே மறந்து போச்சு. சூழ்நிலை சமாதானமா போனதும் ஜின்யூ லிங்லிங் சுய் இருக்கிற கிச்சன்ல போய் சேர்ந்தாங்க. அங்க ஜின்யூ லிங்லிங்குக்கு எதிர்பாராத அன்பு காமிச்சாங்க. சுய் அதிர்ச்சியில உறைஞ்சி போனாங்க. ஜின்யூ எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அந்த இரவு மோன் டிராகன் கேட் இன்னில வந்து சேர்ந்தாங்க. ஜின்யூ வந்தாங்கன்னு சந்தோஷமா வரவேற்றாங்க. ஆனா மோன் கவனம் முழுசா சுலன் கிட்ட இருந்துச்சு. அவங்கள கொல்லணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரம் சுய்மோனை பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சி போனாங்க. அவளை பார்க்கணும். இருட்டடிச்ச இரவில் மோயன் சூலனை கொல்ல போய் அவன் அறையில கள்ளத்தனமா போறா. ஆனா சூலி கடைசி நிமிஷத்துல வந்து அவள் திட்டத்தை தடுக்கிறான். 2 பேரும் ஜெனரல்களோட பிள்ளைங்கன்னும் சிறந்த போர் வீரர்கள்னும் ஒருத்தரை ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஆனா மோயனுக்கு அரசாங்கத்தின் மேல கொடுமையான வெறுப்பு. அதிகாரத்துல இருக்கிற யூனிக்ஸ் எல்லாரையும் அழிக்கணும்னு தீர்மானிச்சிருக்கா. இதை கேட்ட சூலி அவள் திட்டத்துக்கு எதிரா நிக்கிறான். இது மோயனை கடுப்பேத்தறது. நம்ம தலைவர்கள் லஞ்சம் வாங்குறவங்க, இரக்கம் இல்லாதவங்கன்னும் ஜனங்களை பத்தி ஒரு கவலையும் இல்லாதவங்கன்னும் உண்மையை சூலிக்கு புரிய வைக்க முயற்சி பண்றா. இந்த உண்மையை பார்க்காம விடாதேன்னு சூலியை கெஞ்சிரா. ஆனால் சூலி அரசாங்கத்தோட ஒரு ரகசிய ஒப்பந்தத்துல கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கான். சோ மோயனிடம் அவள் பழிவாங்கலை ஒத்திவைக்க சொல்றான். கொஞ்ச நேரத்துல அவங்க சண்டை பெருசா ஆகுது. அது ஜின்யூவோட கவனத்தையும் சேர்க்குது. சூலி தாக்கப்பட்டதை கண்டு ஜின்யூ அவனுக்கு உதவ குதிக்கிறான். சூலியும் மோயனும் ஒருத்தரை ஒருத்தர் அறிஞ்சிக்கிட்டாங்கன்னு அவனுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் லீங் தன் கையில இருந்ததை இழந்துட்டாங்கன்னு உணர்ந்துக்கிறா. அவள் எலும்பு பீடா. அதை தேடி அவள் மறைவிடத்தை விட்டு வெளியே வந்தா. கடைசியா பெரிய மண்டபத்துல கிடைச்சிச்சு. ஆனா பாக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தானே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பாக்கு லிங்கை பிடிச்சு ஒரு செங்குத்து பாறையில கொண்டு போய் சுலன் கிட்ட ஒப்படைக்க போறானாம். அப்படி பயந்து லிங் அலறி அழுகுது. கடைசியா அவள் பீடாவை ஊதினா. அப்போ பாக்குவுக்கு பெரிய எதிரி சென்சன் வந்தான். அவனும் லிங்கை கடத்திட்டு போக நினைச்சான். 300 கிலோ தங்கம் கொடுப்பேன்னு சுலன் கிட்ட சொல்லி லிங்கை வாங்கி கொடுக்க நினைச்சான். ஆனா பாக்கு சம்மதிக்கல. அவன்தான் அந்த பணத்தை வாங்கணும்னு சொன்னான். சரி, சுலி லிங்கை கண்டுபிடிச்சான்.
உடனே போய் பாக்குவும் சென்சனையும் அடிச்சு தூக்கி போட்டான். அப்புறம் லிங்லிங்கை பாதுகாப்பா காப்பாத்திட்டு வந்தான். அவளுக்கு ரொம்ப பயமா இருந்தாலும் எதுவும் ஆகல. இவ்வளவு பேர் லிங்லிங்கை தேடுறாங்கன்னா அவள் குடும்பம் என்னன்னு சுலிக்கு சந்தேகம் வந்தது. ஆனா லிங் ரொம்ப சின்ன பொண்ணு. அவளால சூழ்நிலையை முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் எலும்பு பூங்கொழை அம்மா கொடுத்த அருமையான பொக்கிஷம் மட்டும்தான். ஆனா உண்மையில லிங் மேற்கு கிழக்கு இராணுவங்களுக்கு இடையில ஒரு ஆபத்தான போர்ல சிக்கி இருக்கா. 2 இராணுவத்துக்கும் அவளை பத்தி கெட்ட எண்ணம். அவளை பாதுகாக்கிறதுக்கு சுலி உறுதி எடுத்திருக்கான். எந்த விலை கொடுத்தாலும் அவளை பாதுகாப்பான். அடுத்த நாள் பீகோ காணாம போனதை ஸ்வான் கண்டுபிடிச்சான். முதல்ல சாராய கடையில இருக்கிறவங்க பீகோவை கடத்திட்டாங்கன்னு குற்றம் சாட்டினான். ஆனா ஜின்யூ உடனே தலையிட்டு பீகோ முந்தின இரவு அவன் சாப கட்டப்பட்ட எதிரி சென்சனை பார்த்திருக்கலாம்னு சொன்னா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்கன்னும் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னும் சொல்லிட்டா. திடீர்னு டிராகன் கட் தீவுல அட்டகாசம். ஜின்யூவோட சாராய கடையை அழிக்க போகுது. கட்டிடத்தை பாதுகாக்க எல்லா விருந்தினர்களையும் உடனே உதவி பண்ண சொல்றா. இந்த கோளாறின் போது சுலி ஜின்யூவோட அழகை பார்க்கிறான். இதுவரை அவனுக்கு தெரியல. அதே சமயம் துல்லியோன் சுலியை பத்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சான். சாரி இல்லன்னா இல்ல, இந்த விடுதியில நடந்த காரியம் பாருங்க. இரவு ஆச்சு. அந்த பயங்கர புயல் அடங்கிடுச்சு. டிராகன் கேட் விடுதி காப்பாத்தப்பட்டது. ஜின்யூ அங்கிருக்கிற எல்லாருக்கும் இலவச குடிச்சு கொடுத்து நன்றி சொன்னாங்க. ஆனா மொயன் மறுபடியும் ஜூலு லியோனை கொல்ல முயற்சி பண்ணா. ஆனா ஜூலி அவளை தடுத்து நிறுத்திட்டாங்க, அவசரப்படாதேன்னு சொல்லி. இத பார்த்த ஜின்யூ ஜூலிக்கு உதவி பண்ண வந்தாங்க, மொயனை அடக்க. விடுதிக்கார ஜின்யூ சூதுவாய் மொயனுக்கு கடுமையான மது கொடுத்தாங்க. அவள் நினைவு மறந்து போயிட்டா. ஜின்யூவுக்கு எந்த தீங்கும் இல்ல. அவங்க மொயனை பாதுகாக்கறாங்க. சுலியான் ஜூலி மேல சந்தேகம் வச்சிருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஜூலி ஜின்யூவை கிட்ட மொயனை எடுத்துட்டு போய் லிங்லிங்கையும் கவனிச்சுக்க சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல சுலியான் நயவஞ்சகமா ஜூலி கிட்ட வந்து அவங்க யாருன்னு கேட்டாங்க. அதே நேரம் மூடி சுலியான் கிட்ட ஜூலி தான் சூ குடும்பத்து பொண்ணை எடுத்தவன்னு சொன்னாங்க. இந்த தகவலோட சுலியான் ஜூலியோட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா சண்டை பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி ஃபங்கீன் அந்த படையினர் உணவு விடுதிக்கு வந்தாங்க. பாருங்க, வோங்ஃபுன்னு ஒருத்தர் ஃபங்க உயிர் நண்பர் சூலியனை பார்த்ததும் கேலி செஞ்சாரு. அடேங்கப்பா, கிழக்கு மேற்கு படைகள் நீண்ட நாள் எதிரிகள்னு தெரிய வந்தது. போர் வெடிக்க போகுதுன்னு சந்தேகம் வந்தது. அப்போ சூலியன் கிழக்கு படையினரோட தாக்குதலை தாங்க முடியாம பாடுபட்டாரு. ஓங்ஃபு சந்தோஷப்பட்டாரு. அதற்கு பதிலடியா சூலியன் சக்கரவர்த்தி கிட்ட இந்த விஷயத்தை அறிவிக்க போறேன்னு மிரட்டினாரு. ஆனா அதிர்ச்சி, ஃபங் ஒரு போலி சக்கரவர்த்தி சீட்டு காண்பிச்சு சூலியனை அடக்கி வைச்சாரு. அப்போதான் சூலியனுக்கு உண்மை தெரிஞ்சது. அவருக்கு கொடுத்த ரகசிய பணி சக்கரவர்த்தியிடமிருந்து இல்லைன்னு புரிஞ்சிச்சு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுச்சு. லிங்லிங்கை ஒப்படைக்கணும், பணி முடிஞ்சதுன்னு நினைக்கணும். ஆனா முதன்முறையா அரண்மனைக்கு எப்பவும் நம்பிக்கையா இருந்த சூலியன் எதிர்ப்பு காட்ட முடிவு பண்ணினாரு. சோகம் ஃபங்கோட அதிகாரம் அளவுக்கு மீறி இருந்தது. சூலியனோட நம்பிக்கைக்குரிய வாள் கூட ஃபங்குக்கு எதிரா நிற்க முடியல. சூலியை வீழ்த்திய பின் ஃபங்கி தண்டாவுக்கு லிங்லிங்கை கண்டுபிடிக்க கட்டளையிட்டான். கிழக்கு படை அவளை பிடிச்சு ஃபங்கி கிட்ட கொண்டு வந்தாச்சு. அடேங்கப்பா, லிங்லிங்கை கைப்பற்றிய ஃபங்கி உடனே அவளை சாராய கடையிலிருந்து வெளியே அழைச்சிட்டு போயிட்டான். அப்போ வோங்ஃபு கிழக்கு படையை மேற்கு படையோட போர் கொடுக்க கட்டளையிட்டான். ஒரே கொடூரமான போர் பாருங்க. ஃபாங்ஸி லிங்லிங்கை டிராகன் கேட் கடற்கரையில கொண்டு போய் நிறுத்தினான். அங்கே அவன் அவளை எலும்பு புல்லாங்குழலை வாசிக்கச் சொன்னான். அது ஒரு மாய வாத்தியம்னு சொன்னான். அந்த புல்லாங்குழலோட மயக்கும் இசைக்கடலை பிரிச்சு கடற்கரையின் கீழே ஒரு மறைந்திருந்த குகையை வெளிப்படுத்தியது. அடப்போங்கடா, ஃபினி ஆர்வத்தோட அந்த குகைக்குள்ள நுழைஞ்சான். அவனோட இறுதி லட்சியம் அழியா மருந்து, அதை அடைய ஒரு அடி. உள்ளே அவன் லிங்லிங்கை ஒரு கல்பீடத்துல படுக்க வைக்க சொன்னான். அவளோட ரத்தத்தை அந்த அழியா மருந்துக்கு முக்கிய பொருளா உபயோகிக்க நினைச்சான். சும்மா சொல்லல, லிங்லிங்கை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லி அவனோட மனக்கசப்பு நிறைஞ்ச ஆசையை நிறைவேற்ற நினைச்சான். அப்போ சாராயக்கடையில் கிழக்கு மேற்கு படைகள் போர். சரி, போர் களை கட்டடிச்சுது. மயங்கி விழுந்துட்டு சும்மா உயிர் பிழைச்சு வந்த மோன் ஜின்யூ கூட சேர்ந்து ராஜா படையோட போராட ஆரம்பிச்சான். அடேங்கப்பா, போர் முடிஞ்ச உடனே 3 பேரும் லிங்க்லிங் தேடி அலைஞ்சாங்க. அப்போதான் தெரியுது லிங்க்லிங் குகையில மயங்கி கிடக்குறாங்க. அப்போ சுயி என்ன பண்ணான்னா பூங்கி மேல பாய்ஞ்சு அடிச்சான்.
ஆனா அந்த பூங்கியோட ஆற்றல் பார்த்தா அதுலயே சாக வேண்டியதுதான். ஜின்யூ மோ யானையும் சுலபமா தோற்கடிச்சிட்டு சுய்யோட உடைஞ்ச வாள் பார்த்து கலாய்ச்சான் அந்த பூங்கி. ஆனா அந்த பூங்கிக்கு தெரியாது, சுய்யோட வாள் சாதாரண வாள் இல்ல, அது ஒரு புனித வாள். உயிர் பாதுகாப்புல அது எப்படி வேலை பண்ணுமோ அந்த வாளோட சக்தியால சுய் அந்த பூங்கிய கொன்னுட்டான். அடேங்கப்பா, பூங்கி சாகிறதுக்குள்ள குகை நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு, பூகம்பம் வந்த மாதிரி. ஜின்யூ உடனே புரிஞ்சுக்கிட்டான் குகை கீழே விழப்போகுதுன்னு. அப்போ சுய் லிங்க்லிங் காப்பாத்திட்டு ஜின்யூ அந்த மருந்து எடுத்துட்டு ஓடினான். குகை கீழே விழுறதுக்குள்ள எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஜின்யூ அந்த மருந்தை வச்சு எல்லாரையும் காப்பாத்திட்டான்.